ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குரூப் ஒனோட எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட கொஷின்ஸோட ஆன்சர் கீஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இதில் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு PQRST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியர் உள்ளனர். T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் Uவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர், மேலும் அவர் Pயை மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர் எனில் கீழ்கண்டவர்களில் யார் வீட்டில் இருக்கும் பெண்? கொஸ்டின் இதுதான். யார் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ இப்போ ஆன்சர் என்னென்ன கொடுத்துருக்கு? PSQT. சரியா? இப்போ வந்துட்டு இதில் கீழேருந்து போய்ட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ Qவும் Pயும் கப்புள்ஸ், அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RU T என்பவர் ஒரு ஆசிரியர். ஸோ அவரும் வேலைக்கு போயிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் அப்படியே எலிமினேட் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு Q ஒரு லாயரு. ஸோ அவர் வேலைக்கு போகிறாரு. ஸோ இது ஆப்ஷனில் கிடையாது. அதுக்கடுத்து T ஒரு டீச்சரு. ஸோ அவரும் வேலைக்கு போகிறாரு. ஸோ அவரும் ஆப்ஷனில் கிடையாது. இப்போ இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் Uவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். ஸோ இப்போ Pக்கும் Qவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் S தான். ஸோ அந்த எஸ்ஸை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ அந்த எஸ் டாக்டராக இருப்பாங்க. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ மிச்சம் இருக்கிறது P, அந்த Qவோட ஒய்ஃபு. மேபி தான் பாட்டி தாத்தாவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். RUங்கிறது பசங்க, அவங்களோட அப்பா அம்மா TS. இந்த Tயோட அப்பா தான் Qவோட ஒய்ஃப் P. ஸோ P தான் இதோட ஆன்சர். ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின். A is equal to Z is equal to 1, B is equal to Y is equal to 2, C X is equal to 3. ஸோ இந்த மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எழுதிக்கலாம். ABCDEFGH AM வரைக்கும் வரும். அடுத்து அப்படியே ரிவர்ஸில் எழுதினீங்கன்னா Z வரைக்கும் வரும். A Z 1, P Y 2. இப்போ இதில் கொடுத்துருக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ M ஈக்குவலா S ஈக்குவல். ஸோ 13 வரும் 2. B எம்மும் என்னும் 13 + 13. அப்புறம் LO 12 + 12. அப்புறம் AZ அதுவும் 1 + 1. ஸோ டோட்டல் 26. ஸோ இதுவும் 26, இதுவும் 26. அப்புறம் 3ஆவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே, இதில் விச் ஒன் இஸ் ராங்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட்டெல்லாம் டிக் பண்ண தேவையில்லை. யாரும் அவசரப்பட்டு ஃபஸ்ட்டு ரைட்டை மட்டும் டிக் அடிச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து A + B + C = 1 2 3. அப்புறம் XYZ 3 2 1. டோட்டல் இதுவும் 6. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஆனால் இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா EGJ ஆர் ப்ரைம் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கு. இப்போ E 5. இதில் பார்த்தீங்கன்னா E 5. ஸோ அது ப்ரைம் நம்பர் தான். G 7, அதுவும் ப்ரைம் நம்பர் தான். பட் J பார்த்தீங்கன்னா 10 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A என்பவர் B என்பவரை விட 20% குறைவான வேலை பார்க்கிறார். ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் A என்பவர் 7.5 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிப்பாரானால் B எவ்வளவு நேரம் எடுப்பார்? இதில் பார்த்தீங்கன்னா B கொஞ்சம் அதிகமாக வேலை பார்க்குறாரு A விட. அதான் இருக்கும். ஸோ இப்போ ஏவோட ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வேலை பார்க்குறது பார்த்தீங்கன்னா 7 1/2. இது பண்ணிங்கன்னா 15/2 வரும். A 0.8 டைம்ஸ் ஆஃப் பியோட வேலை தான் பார்க்குறாரு. ஸோ இதை ஃப்ராக்ஷனில் போட்டிங்கன்னா 4/5ன்னு வரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15/4, 4/5. ஆன்சர் 6 வரும். ஸோ 6 மணி நேரத்தில் B வேலையை முடிச்சிருவார். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். நிறைய ட்ரிக் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பார்கள் மற்றும் அந்த வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பர் எனில் பின்வருவற்றில் தவறானது எது? இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்கள் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 4 பேர் 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ 12 மேன் டேஸ் வரும். பெண்கள் 3 பேர் 6 நாள் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி 18 நாள். ஸோ எஃபிஷியன்சி 1/18 வரும். ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு 8 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள். ஸோ 8 / 12 + 6 / 12 போட்டிங்கன்னா 18/18. ஸோ 1. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. சரியா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள். ஸோ இது 6 / 12 + 8 / 18 = 17/18. ஸோ இது ஆன்சர் கிடையாது. இது 1க்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ இது தப்பான இது. அப்புறம் ஆண்கள் 12 ஆண்கள்
அந்த வேலையை ஒரே நாட்களில் முடிப்பர். ஸோ 12/12 = 1. ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்புறம் 18 பெண்கள் அந்த வேலையை ஒரே நாளில் முடிப்பர். 18/18 1. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இப்போ கேட்டுக்கிறது என்னன்னா தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகே. அடுத்த வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் பொழுது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. புதிய வட்டத்தின் பரப்பு காண்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இது வந்து சம் ரேடியஸில் இருக்குது. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ சைஸ் ஆகியிருக்கு. இதோட இது பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர். இது 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது டோட்டல் ஏரியா வந்து 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, இந்த அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் இன்னர் சர்க்கிள் அது மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ அவுட்டர் சர்க்கிளுக்கு என்னது, ஆல்ரெடி 6 இருக்குது, ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் தான் கூடியிருக்கு. ஸோ by 1 plus r the whole square minus by r square is equal to 66. அப்படியே டேலி பண்ணி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ வந்து 10 வரும். ஸோ நமக்கு இப்போ புது ஆர் என்னது, r plus 1 is equal to 11. ஸோ இப்போ புதுசாக வர ஏரியா உள்ளது 22 by r square. 22/7 into 11 square is equal to, இதில் 11 வெளில எடுத்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனுக்காகவே 2/7 into 11 cube வரும் ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டிங்கன்னா 2 வருஷம் கழிச்சு என்ன வரும்ட்டு. பட் இந்த கேல்குலேஷன் போடுறதுக்கு டைம் இருக்காது, கொஞ்சம் கஷ்டம். அப்படியே போடும்போது எரர் வரும். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, இப்போ வந்து 6% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த வேல்யூவை விட கம்மியாக இருக்கிறது ஆன்சராக இருக்க வாய்ப்பில்லை. ஸோ 23,8765 இருக்கு இல்லையா, அதோட கம்மியான ஆன்சர் வந்து சி. ஸோ இதை சியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ இதோடது வந்து 2,38,000 கொடுத்துருக்கு இல்லையா, 2,50,000 வச்சுக்கும். 6% 2 வருஷம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2,50,000னா 1 லட்சத்துக்கு 6,000, 2 லட்சத்துக்கு 12,000, 2.5 லட்சத்துக்கு 15,000. இது மொதல் வருஷத்துக்கு, இது 2வது வருஷத்துக்கு. இது மொத்தமாகவே கூட்டினீங்கனாலும் 25,000 தான் வரும். சரி, 2,50,000 ப்ளஸ் இது ஒரு 8. ஸோ 2,80,000 தான் வரும். ஆனால் இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2,86,000 இருக்குது. ஸோ இது ரெண்டும் இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் எலிமினேட்டர் மெத்தடில் போட்டு இதையே ஆன்சர்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். கால்குலேஷனில் போட்டாலும் அதான் ஆன்சர் வரும். இப்படி போட்டிங்கன்னா 1 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அது போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி விகிதம் காண்க. ஸோ 20,000க்கும் வட்டி 5 வருஷம் வட்டி, அதே 15,000த்துக்கும் 5 வருஷம் வட்டி. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,000. அப்போது வட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம், சேம் PNR/100 தான். ஆனால் நம்ம எழுத போகிறது வந்து லாஸ்ட்டில் அந்த ப்ளஸ் 3,000ங்கிறத மட்டும் எழுதணும். 20,000 இன்ட்டு n 5 இயர்ஸு, ஆர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே வச்சிட வேண்டியதான். ஈக்குவல் டு 15,000 இன்ட்டு n வந்து 5 இயர்ஸ் இன்ட்டு r/100 ப்ளஸ் 3,000. 3,000 கூட கிடைக்குது. ஸோ அந்த 3,000 இங்கே எழுதிட வேண்டியதான். அப்படியே சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக ஆர் வேல்யூ 12% வரும். ஸோ இதுதான் ஆன்சர். எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அதில் பார்த்துக்கோங்க, சிம்பிள் கேல்குலேஷன் தான். அடுத்து algebra, 6x plus 2y is equal to 6x plus 2y divided by 3x plus 4y is equal to 3/4. இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24x plus 8y is equal to 9x plus 12y வரும். இதில் வந்து இந்த இதில் வந்து காமனாக x இருக்கு இல்லையா, இங்கேயும் காமனாக x இருக்குது. ஸோ நம்ம x தான் ஃபார்ம் பண்ணணும். y is equal to x இந்த ஃபார்மெட்டில் தான் ஃபார்ம் பண்ணணும். z is equal to xங்கிற ஃபார்மெட்டில் ஃபார்ம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 24 minus 9x is equal to 12y minus 8y. 15x equal to 4y. y is equal to 15 divided by 4 into x. அதே இது z க்கு நெக்ஸ்ட் ஃபார்முலா டேலி பண்ணிங்கன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7x plus 7z is equal to 6x plus 9z. 7x is equal to x, 9z minus 7z is equal to 2z. z is equal to x by 2. அப்படியே x y z ஃபார்மெட் எழுதினீங்கன்னா x 15/4 x by 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அப்படியே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x 15x 2x. ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4 15 2. ஆன்சர் வந்து பி. ஓகே. 3 எண்களின் மீச்சியமானது 120 எனில் கொடுக்கப்பட்ட
எனில் எது மீ போ ஆக இருக்க இயலாது. ஸோ 35 பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் வந்துட்டு 120க்கு டிவைட் ஆகும், 35 மட்டும் டிவைட் ஆகாது. ஸோ 35 தான் இருக்கிறதுல மேட்ச் ஆகாது அது. ஓகே, அடுத்த கொஸ்டின். A is equal to 2 square into 3 cube, B is equal to 3 square into 5 cube, C is equal to 5 square into 2 cube. எனில் மீ போவா A square B cube plus மீ போவா B square C cube plus மீ போவா C square plus A3 இன் மதிப்பு காண்க. ரொம்ப பெரிய கொஷின் மாதிரி இருக்குது, பட் சிம்பிளாக போட்டுடலாம். HCF A square B cube. A ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 2 square 3 ஹோல் பவர் ஸ்கொயர் போட்டோன்னா 2 power 4 3 power 6. அதே இது நெக்ஸ்ட்டு B கியூப் பார்த்தீங்கன்னா 3 power ஸ்கொயர் இன்ட்டு 5 power கியூப் ஹோல் கியூபை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 power 6 5 power 9. ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 power 6. கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் 4 இது கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 power 6 தான் வந்து ஒரே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது 2 3 இருந்துச்சுன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக அதை டிக் அடிச்சிடலாம். அதுதான் ஆன்சரு. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஒரு குறிப்பிட்ட வருடத்தின் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது, மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. இரண்டாவது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9975 எனில் முதலாம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். இதில் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து 5%ங்கிறது ஜஸ்ட்டு கன்ஃபியூஷனுக்காக தான். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆண்டோட ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, அப்போ அந்த கடைசி உள்ள வருஷம் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாலே போதும். ஸோ ரெண்டாவது ஆண்டின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? 9975. சரியா? என்ன ஆகிருக்கு? 5% கம்மியாகிருக்கு. 5% கம்மியாகிருக்குன்னா அப்போ ஆரம்பிக்கும் போது கூட இருந்திருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ கம்மியாக இருக்குது? 5% கம்மியாக இருக்குது. ஸோ 9975ங்கிறது 0.95 ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9975 டிவைடட் பை 0.95 போட்டிங்கன்னா 10,500ன்னு வரும். சிம்பிள். ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின். 5 3/4, 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது ஒரு முழு எண்ணாகும்? இதெல்லாமே ஃப்ராக்ஷன்ஸு. ஸோ இதில் வந்து எதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஃபுல் நம்பர் கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த கீழே எல்லாத்துக்குமே ஆன்சர் 40ன்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு 40 தான் எடுத்துக்கணும் பேஸு. 40க்காக எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொடுங்க. இது 40னா இது 4னா 10 times 230. அடுத்தது வந்துட்டு இது 8 times 24 × 192. அதுக்கடுத்து 8னா 5 times. ஸோ இது டோட்டலாக டேலி பண்ணிங்கன்னா 717 வரும். 717 வந்து 40ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இதில் எவ்வளோ ஆட் பண்ணால் நமக்கு 40ஆல் மல்டிப்ளை ஆகும்னா 3/40. ஸோ 720 டிவைடட் பை 40 இஸ் ஈக்குவல் டு 18. ஆப்ஷனில் வந்து மூணாவது கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த கொஷினும் ரொம்ப பெரிய கொஷின் மாதிரி தெரியும், பட் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். ஒரே ஒரு ஃபார்முலா. ஓகே, ஃபஸ்ட்டு 963 476 இந்த நம்பர்ஸ் எல்லாம் சேமாக இருக்கிறதுனால இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. இதுவும் ஏ தான், இது பி, இது ஏ சரி பி சரியா? a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. ஓகே, a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. ஸோ minus 2ab plus 2ab போயிடும். ஸோ மிச்சம் இருக்கிறது a square plus b square ab square plus b square. இது வந்து காமனாக இதை எடுத்துட்டோன்னா 2 × a square plus b square. இது ஒன்று. கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்டில் 963 96 a square 476 b square. ஸோ கீழே உள்ள a square b square போயிடுச்சுன்னா ஆன்சர் மிச்சம் 2 தான். சி செலக்ட் பண்ணிங்க, ஆன்சர் கரெக்ட். ஓகே ஓகே, இது வந்து ஒரு அரித்மெட்டிக் சீரீஸ். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க? T20 + T21 T22 T30 வரைக்கும் 0 எனின் ஒரு கூட்டுத்தொடர் அமைந்தால் பின்வருவனவற்றில் எது தவறானது? ஓகே, இப்போ இதில் T20லேருந்து T30 வரைக்கும் இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை நமக்கு? 11. சும்மா அப்படியே ரஃபாகவே எழுதிடுவோமே. 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30 வரைக்கும் எழுதியிருக்கோம் அப்படின்னா மொத்தம் 11 டிஜிட் வரும். இந்த 11 டிஜிட்டில் எந்த ஃபார்மெட்டில் போட்டால், எந்த அடிஷனில் போட்டால் நமக்கு வந்து 0 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் இருக்கிறது 0ல் இருக்கணும், பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவில் இருக்கணும், ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவில் இருக்கணும். இது வந்து ப்ளஸில் அடிஷனில் ப்ளஸ் 1 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், எந்த ஒரு அரித்மெட்டிக் சீரிஸாக இருந்தாலும் சரி. பட் சீக்வன்ஸ் இப்படி தான் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் சால்வ் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் படி ஃபஸ்ட்டு வந்து T25 0, கண்டிப்பாக 0 இருந்தால் மட்டும்தான் அது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் T10 T20 T30 T40 ஃபார்ம் அண்ட் அரித்மெட்டிக் சீரிஸ். ஸோ இதுவும் கரெக்டு. ஏன்னா 20 30 இது -5 இதில் எடுங்களேன். இது -5 இது 5. ஸோ இந்த பக்கம் 40 வந்துச்சு அப்படின்னா அது 15 வரும். 1ன்னு போட்டேன்னா 2ன்னு போட்டேன்னா
வேரி ஆகிட்டே இருக்கும். இது -10 இருக்கும், இதில் 10 இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 20 இருக்கும். நெக்ஸ்ட் வரும்போது 40 வரும். ஸோ அந்த இது சீக்வன்ஸும் கரெக்டு. தேர்டும் பார்த்தீங்கன்னா n+1 + n+2 = 50. அதுக்கடுத்து Tn1 + T30 = 0. இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 50 வரும், இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 0 வரும். இந்த மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் D. இஃப் D இஸ் பாசிட்டிவ், A இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். இது தப்பு. டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்கலாம், பட் A வந்து என்ன பாசிட்டிவில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து D. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும் பொழுது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும் பொழுது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார்? ஸோ இப்போ மேலேருந்து எழுதிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். 9th பிளேஸில் சுரேஷ் இருக்கார். கீழே 35லேருந்து எழுதிட்டு வரும்போது கமல் வந்து 29வது பிளேஸில் 7வது இடத்துல வந்து கமல் இருக்கார். இப்போ கமலுக்கும் சுரேஷுக்கும் இடையில மொத்தம் 19 கேப் இருக்குது. இந்த கேப்பில் கரெக்டாக 19வது இடத்துல ரமேஷை உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா, ரமேஷ் வந்து 1ஆம் நம்பர்னு கணக்கெடுத்தோம் அப்படின்னா, அதிலிருந்து கமல் வந்து 11வது பிளேஸில் இருப்பார். 11 தான் ஆன்சரு. ஒருவேளை ரமேஷை விட்டுட்டு இருந்தீங்கன்னா 10ன்னு வரும், பட் 11 தான் ஆன்சரு. ஓகே, இருமுறை பகடை உருட்டப்படும் பொழுது கூடுதலாக பகாயன் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னது? ஒரு டைஸில் 6 ஃபேஸ் இருக்கும். 2 டைம் உருட்டுறோம் அப்படின்னா நமக்கு 36 வரும். சரியா? இப்போ வந்து ப்ரைம் நம்பர்ஸ் என்ன? 2, 3, 5, 7, 11. இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வர்றதுக்கு 1, 1 ஒரே காம்பினேஷன். 3 வர்றதுக்கு 2, 1 இல்லை 1, 2. ஸோ 2 காம்பினேஷன். 5 வர்றதுக்கு 1, 4, 4, 1, 2, 3, 3, 2, 4 காம்பினேஷன். 7 வர்றதுக்கு 1, 6, 6, 1, 5, 2, 2, 5, 4, 3, 3, 4, மொத்தம் 6. 11 வர்றதுக்கு 5, 6, 6, 5, மொத்தம் 2. ஸோ டோட்டலாக 15. டோட்டல் ப்ராபபிலிட்டி நமக்கு சான்ஸ் வந்து 36. ஸோ 15/36 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் பொழுது அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஓகே, இப்போ இதில் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு changed circumference is equal to original circumference plus 0.05c. இது கூட்டுனா 5% கூடுது அப்படின்னா இதுதான். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா c' அதாவது changed circumference is equal to 1.05c 2/r dash, அதாவது இதோட ஒரிஜினல் ஃபார்ம் 2/r r dash is equal to 1.05 2/r dash. ரெண்டு பக்கமும் 2/r எடுத்துட்டோம் அப்படின்னா r dash is equal to 1.05r. இப்போது இந்த ஏரியாவுக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 1.05 r² சரியா? இப்போது டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1.05 r² -πr², அதாவது ஒரிஜினல் ஏரியா டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா. ஒரிஜினல் ஏரியாவிலேருந்து தான் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ πr². இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ 10.25 வரும். ஸோ ஆன்சர் ஏ வந்து கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு 11√3 அடி நீளமுள்ள மூலவிட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு என்ன? கனசதுர அறையோட டயகனல், அதாவது மூலைவிட்டத்தோட ஃபார்முலா √3a. இங்கே √3aங்கிறது டேரெக்டாக இருக்குது. √3a, ஏயோட வேல்யூ வந்து 11 சரியா? இப்போ வால்யூம் ஆஃப் கியூபிக் ஸ்கொயர் அது பார்த்தீங்கன்னா a³ ஸோ 11 cube is equal to 1331. ஆன்சர் வந்து டி. ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும் 2வது மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றியும் 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை காண்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 20,000 இருந்துச்சு. 5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 20,000ல் 5% வந்து 1000. ஸோ டோட்டல் 21,000. 21,000ல் 12% வந்து கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 18,480 வரும். 18,480 ஒரு 10% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 20328. இதுதான் ஆன்சரு. இதை சிம்பிளாகவும் போடலாம். என்ன அப்படின்னா இப்போ 20,000 இருக்கா, சும்மா டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ கம்மியாயிருக்கு? 12% கம்மியாயிருக்கு. 20,000ல் 12%னா எவ்வளோ? 2,400. ஸோ 20,000ல் 2,400 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு 17,600 தான் வரும். ஸோ இந்த 10,000ங்கிறது கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. இந்த 12,000ங்கிறதும் கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. 17,600 கீழே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ சிஐடிஏ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 20,000க்கு ப்ளஸில் எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 15% ஆயிருக்கு, அப்புறம் கடைசியில் ஒரு 10% ஆயிருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் இது 5 10 சேர்த்து 15% எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்படி கன்சிடர் பண்ணால் கூட 23,000 தான் வரும்.
10,000க்கு 1,500, 20,000க்கு 3,000. ஸோ 20,000 + 3,000 23,000 தான் வரும். ஆனால் 25,000 கொடுத்துருக்கு. ஸோ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இதுதான் ஆன்சர். ஒரு 30 செகண்டில் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆண்டொன்றிற்கு 5% தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6,400 பெறப்படும் தொகை என்ன? PNR/100 ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து சிம்பிளாக 800 ருபீஸ்னு வரும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த 6,400ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்த தொகை கேட்குறாங்கன்னா மொத்த தொகை நீங்கள் எழுதவே எழுதலை, வெறும் பெறப்படும் தொகைன்னு எழுதியிருக்கு. ஸோ வட்டி தொகைன்னு மட்டும்னா 800 ஆன்சர். மொத்த தொகைன்னு கேட்டிருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 7,200. ஸோ 800 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், யானையின் அதிக அளவு வேகம் 20 km/h, சிங்கத்தின் வேகம் 80 km/h, சிறுத்தையின் வேகம் 100 km/h. அதன் வேகங்களின் விகிதங்களை கணக்கிட்டு எந்த விகிதம் சிறியது என காண்க. ஸோ ஃபஸ்ட்டு யானை 20, அடுத்து லயன் வந்து சிங்கம் 80, அடுத்து சீட்டா அது வந்து 100. ஸோ யானைக்கும் சிங்கத்துக்கும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் 20/80 1/4 = 0.25. அதுக்கடுத்து யானைக்கும் சிறுத்தைக்கும் போட்டோம் அப்படின்னா 20/100 1/5 = 0.2. அதுக்கடுத்து இதையும் போட்டு பார்த்துருவோம். அதுதானே சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் போட்டோம் அப்படின்னா 80/100 = 4/5 0.8. இருக்கிறதுல லோவஸ்ட் என்னது 0.2. ஸோ 0.2 யாரோடது? எலிஃபென்ட் அண்ட் சீட்டா, யானை மற்றும் சிறுத்தை. ஆன்சர் வந்து சி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிராஃபிக் லைட்ஸ் தமிழில் வச்சோம்னா 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீடு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடி 72 வினாடி 108 வினாடிகளில் மாற்றமடைகின்றன. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றமடைகின்றன எனில் அடுத்த முறை இவை அனைத்தும் மாற்றமடைவதற்கு இப்போது நீங்கள் எல்சிஎம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 432 செகண்ட்ஸ் வரும். 432 செகண்ட்ஸை மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 7 நிமிஷம் 12 செகண்ட் வரும். ஸோ 8:20 மணியோட இதை ஆட் பண்ணிங்கன்னா 8 மணி 27 நிமிஷம் 12 செகண்டில் அது நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகும். இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி 7 minutes 12 seconds. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும் முறையே 6 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது? ரெண்டுலேயும் வந்துட்டு ஃபஸ்ட் இதில் அந்த 6 ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ 1651 வரும். அதுக்கடுத்து 2037 5 ரிமூவ் பண்ணிங்கன்னா 2032 வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒன்றா டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 127 தான் ஆன்சர். ஸோ 127 × 36 = 1651, 127 × 16 = 2032. ஸோ ஆன்சர் வந்து 127. படிச்சோம். ஓகே, 13, 15, 6, 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்களின் மீதி 12 கிடைக்கும் எனில் அதன் எண் எதுவாக இருக்கும்? இதுலேயும் அப்படி தான் ஸ்ட்ரைட்டாகவே அந்த 12ங்கிறத 3 இதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 64ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே டிவிசபிள், நமக்கு ரிமைண்டர்ஸ் எதுவுமே வராது. ஸோ 64 இஸ் த ஆன்சர். ஓகே, ஜிஎஸ்டி கால்குலேஷன் நிறைய பேர் குழம்பி விளைகிறாங்க. வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18 சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க. சரி, இது 10,502ங்கிறது அதனோட பேசிக் ப்ரைஸ் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. தட் மீன்ஸ் 1 + 18%. அப்போது 1.18 அதோட டோட்டல் வேல்யூ. ஸோ இப்போ 10,502 டிவைடட் பை 1.18 போட்டோன்னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் கிடச்சிரும், விச் இஸ் 8,900 ருபீஸு. ஸோ 10,502 8,900 கழிச்சோம் அப்படின்னா 1,602 ரூபா. இதுதான் ஆன்சர். சியில் கன்ஃபியூஸ் பண்ணி போட்டுறாதீங்க, 1,602 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஃபேரடே லா, மியூச்சுவல் இண்டக்ஷன். இல்லை, இது மேக்ஸ் கிடையாது. ஓகே, அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் கொஸ்டினை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.